எத்தனை வேணுமான உங்களை போல ஆக்கள் வேகிறாங்க இந்த 2 ஜீவனுக்கும் கொடுக்குறாங்க இல்லையடா நீங்கள் இருக்கிற இடம் வந்து நல்ல ஒரு இடம் 5 வருஷம் ஆச்சு 5 வருஷம் 5 வருஷம் இன்னும் வந்து போடுறாங்க எல்லாத்தையும் கட்டமா புடுங்கம்மாண்டான் நான் மல்லண்டு வந்து கல்லறி வீச்சு கடன் பாட்டு சீமெண்ட் வண்டி எல்லாம் கட்டி எல்லாம் வயரிங்க வேலையெல்லாம் செய்து வச்சுக்கிறாங்க. அத்தியாவசியமாக வேலைக்கு வந்து வெளிச்சம் கட்டாயம் தேவை. ஏன்னு சொன்னால் இதில் இருக்கிற இடத்துக்கு சுற்று வர பார்க்க போனால் ஜானைகள் அடிக்கடி வாடுறது, அதால் கட்டாயம் கரண்ட் தேவை. இந்த இடத்துல கூட பாருங்க, இந்தியாவில் பாருங்க எல்லாம் வந்து செய்து வச்சிருக்குது. இந்த கரண்ட் வசதியெல்லாம் செஞ்சு வச்சிருக்குது. இந்த கரண்ட் வசதியெல்லாம் செஞ்சு வச்சு போட்டு கிடைக்கும் கரண்ட் கிடைக்கும் வந்து பார்த்து கொண்டிருக்கும் இந்த வேது வந்தாக்கள். இதாரமா ரொம்ப உண்டாக்கினது நான் தான். நீங்க எல்லாம் ஒரு கண்டு கொண்டாந்து வச்சனா. ஓ பாருங்க என்ன அம்மாளாச்சி எத்தனை ஒவ்வொரு வட்டி எரிஞ்சா உன்ன கிடங்குல பெருசா அப்படியே 10 மாதிரி பெருசா வளர்ந்துருக்குது. ஆமா, இதெல்லாம் நீங்க விற்க வந்தா சந்தை கொடுக்கலாம் தானே. இப்ப நீங்க வந்து விதான உதவிக்கு வந்தால் நீங்கள் 6 மாத வளரம் கேட்கலாம் தானே. இப்ப எல்லாம் அப்படி இல்லாம ஒண்ணும் தர மாட்டாங்க, சும்மா ஆயிடுங்க. என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு தராம நீங்க 2 பேரும் வயது வந்தாக்கள் தனியா தான் இருக்கிறீர்கள், அதுவும் கூட கஷ்டம் பாருங்க. அப்ப அதுக்கும் வந்து வாக்குறாங்க இல்லையே, பணக்காரர் தானே கொடுக்குறாங்க. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சீலநிதி எஸ்பி சீலம் புலக்ஸ். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கூலாமுறிப்பு பகுதியில் நிற்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த நிற்கிற இடம் பின்னுக்கு தெரிய வீட்டை பாருங்கோ. இந்த வீட்டை நாங்கள் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முதல் வந்த நாங்கள், அதாவது 2022ஆம் ஆண்டு கால பகுதியில் நாங்கள் இந்த உதவி திட்டம் செய்த நாங்கள் புலம்பெயர் உறவுகள்கிட்ட நிதி அனுசரணையில் நிறைய உதவி திட்டம் செஞ்ச நாங்கள். அந்த நேரம் நாங்கள் இந்த வீட்டை வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஒரு வயதான ஐயா அம்மாவும் வசிச்சு வரினம், அவைகளுக்கு நாங்கள் உதவி செஞ்ச நாங்கள். இப்போ நாங்கள் 3 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறோம். இப்போ போய் பார்க்கலாம் அவைகள் வந்து எங்களை ஞாபகம் வச்சிருக்கோமோ இல்லாட்டி மறந்துருப்போமோ தெரியலை, என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ச்சியாக நீங்களும் வீடியோ பாருங்க உறவுகளே. இதுவரைக்கும் எஸ்பி சீலம் புலக்ஸ் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க அந்த மணியை மறக்க அடிச்சு விடுங்க. சரி வாங்க, இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் ஐயா இந்த வீட்டை போகிறோம். ஐயா நிற்கிறார், மற்றது அம்மா அவங்க நிற்கிறா, பார்ப்போம் என்னென்னு சொல்லி. இந்த இடத்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. நாங்கள் அந்த காலம் வரும்பொழுது நல்ல செழிப்பாக இருக்கும், சுத்த வர வந்து வயல் இருக்குது. அதே மாதிரி தான் பார்க்கலாம். அந்த இடத்துல அம்மா இருக்கிறா, பார்க்கலாம். ஆமாம், ஐயா இல்லையோ? ஐயா அவருக்கா கூப்பிடுங்க, சந்திப்போம். ஐயா கூப்பிடுங்க. வணக்கம் அம்மா. என்ன தெரியுமே? தெரியாது. சரி ஐயா கூப்பிடுங்க, தெரியுமாடா? மாறுங்க அழுமி மெல்லமா. ஓய் மாறுங்க. காய்ச்சல் ஆளுங்க கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வாங்கினா இதுக்கு கிடக்குது. காய்ச்சலோ? காய்ச்சல் கொண்டு காட்டும் இந்த நேரம். என்ன உங்களுக்கு என்ன தெரியுமோ? ஐயா கூப்பிட்டு கொண்டு பாப்பா. ஐயா தெரியுமா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தெரியுமா என்ன? என்ன காய்ச்சலோ? இந்த பக்கம் வந்த அவங்கள பார்த்துட்டு போன வந்தாங்க. தெரியுமா என்ன? சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்லையா? ஞாபகம் இல்லாத காய்ச்சலா முந்தி வந்து காசு வந்து உதவி செஞ்சு ஞாபகம் இருக்குது. வந்து காசு வந்த ஞாபகம் இருக்குது முந்தி. 3 வருஷத்துக்கு முதல் வந்த ஞாபகம் இருக்குதோ? தெரியுது. அம்மாவுக்கு தெரிஞ்சது பார்த்த உடனே. சரி ஐயாவை நாங்கள் பார்க்க வந்த நேரம் ஐயா காய்ச்சலா போடுது. அப்போ எப்படி இப்போ இருக்கிறீங்க? எப்படி போகுதுலாம்? கஷ்டம்தான்.
இப்ப இந்த வெள்ளம் பிரச்சனைக்கு என்ன மாதிரி? ஆமாளாகி இதுக்கு பார்த்தீங்க அந்த அருவியா அந்த குண்டா வருத்தம் வரும்டா வருத்தம் வந்துடுச்சு எனக்கு வயிற்று குட்டும் அந்த அரிசி பிறகு அந்த உரகார மருமகள் கொடுத்து விட்ட வார கொடுத்து அது பச்சை அரிசி நல்லது. இது என்ன அரிசி? இது என்ன மோன இல்ல இல்ல அந்த ஈக்கி பச்சை ஈக்கி மாதிரி ஈக்கி பச்சை. இப்ப அப்ப என்ன மாதிரி இப்ப நீங்க இந்த மழை நேரம் என்ன செஞ்சது? நான் இதுக்கியோ நான் கிடக்குறான் முகட வருது முகட கலண்டு வருது எது இந்த இது இந்த ஓடெல்லாம் வந்து அது கொடியன் வந்து போட்டு தந்தான் மழை அது ஒழுகுது மழை இது ஒழுகுது இந்த மாதிரி நேரம் ரெண்டு தெரியா. அப்ப மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நாங்கள் அண்டைக்கு வந்தாங்க அதால போய் வந்தாங்க. அப்ப அம்மா கேட்டுனாங்கல்ல உங்களை என்ன தெரியாமனா நீங்க ஐலாண்ட் பேசி போட்டீங்க என்ன போங்கடாண்டு ஐயா இல்ல நாங்க மறக்கல சரியான இந்த பக்கத்து மறைக்க வந்தாங்க. அப்ப இப்ப வந்து ஐயா இப்ப என்ன மாதிரி என்ன விவசாயம் செய்றீங்களா? இப்போ என்னென்ன பயிர் என்ன என்ன செய்யறது? இது வட்டி முடியத்தான் வட்டி முடியத்தான் பயிரோடி நெல் வச்சிருக்கு. அது ஆக்கள் இருக்கு நாங்கள் காவலுக்கு ஆள் இருக்கிறோம் காவலுக்கு எங்கிட்ட வயது விதைக்கு ஒரு துண்டு நிலம் கூட நீங்க விதைக்கலையோ? நாங்களும் இந்த மூணு வச்சுக்கிறானுங்க அவங்களுடைய வச்சுக்கிறானுங்க அவ வச்சுக்கிறான். அப்ப இப்ப என்னென்ன பயிர் ஐயா செய்றீங்க? நீங்க செய்யறது வாங்க இல்லம்மா நான் கைப்பிறக்கதான் என்ன மாதிரி இப்ப வருமானம் எப்படி இப்போ என்ன செய்றீங்க? என்ன இப்ப வருமானம் என்ன ஒரு வருமானம் சம்பளம் 5000 தருவாங்க தருவாங்க. அத வச்சு டிக்கணும் ஆளுந்தாகில காசை கொண்டுனா குரங்குண்டாகில மூமாலியம் முட்டா மாதிரி. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன எல்லாம் 5 லட்சம் வச்சு பாடும் என்னையா உண்மையாவும் அம்மா அப்படி சொல்றேன்? அது வண்டி இது வண்டி அதெல்லாம் நான் அப்படி செய்ய மாட்டேன். 1000 ரூபாய் கிடக்குது என்றால் இது 5-6 நாளைக்கு வச்சிருக்கணும். அப்படிதான் வச்சிருப்பேன். 100 150 200 தான் கறி வேண்டுவேன். ஐயா அப்படி செய்ய மாட்டார். ஐயா இங்க சந்தைக்கு காசு உடனே 1 கிலோ கோழியை பண்ணிக்கண்டு நல்லதானே உழைச்சா நல்லா சாப்பிடுத்தானே ஐயா நல்லதான் வந்து பார்க்காம இல்ல ஒரு தானா கூடி வந்து பார்க்க இல்லையே மோன இன்னும் இது ஆனா கூடி வந்து பார்க்க இல்லையாடா இல்லையா? அப்ப என்னையா இப்ப இதுக்குள்ள வந்து பொதுவா வந்து நிறைய பேருக்கு அழிவு வந்து கூடுத்தானே இங்க வெள்ளம் எல்லாம் கூட வந்ததுதான் அம்மாளே அழிவோ என்ன அழிவு மோன நான் எழும்பினான் உதிரி ஒரு குளம் மாதிரி நினைச்சு அந்த குளத்தை விட இதுரி ஒரு குளம் நினைச்சேன். அப்படியே இருக்கா விட்டாச்சு விட்டது அவே இல்லை இந்த கட்டினவே இல்லோ அது விட்டாச்சு போ விட்டாச்சாட்டி நாங்கள் இப்போ இருக்க மாட்டாரா நாங்கள் எடுத்துடுறோம் அழுங்கி தலைங்கி காட்டு உடைச்சி போடு உடைச்சிருக்கு. அப்ப இதுக்குள்ள இப்ப நீங்க வந்து வீட்டுக்குள்ள படக்க பிரச்சனை இல்லை? பிரச்சனை தான் மனு ஒட்டு மெட்டதான் கட்டிலும் இல்லை. நான் சொன்னா நிர்வாகத்தால போனான் நிலாம்பி எஜ்ஜானோட பண்ணனாலதான் அங்க போனா அங்க ஒன்றும் இல்லை. ஐயா காய்ச்சல் எத்தனை நாள் காய்ச்சல்? 20 தான். என்ன மாதிரி இப்ப மருந்து எடுத்து போதில்ல பார்க்கறாதான் இல்ல மருந்தை கொண்டு காட்டும் என்ன சொல்லுங்க ஆப்பம் இந்த நேரங்கள்ல கரெக்டா நீங்க காட்டும் இன்னும் ஆப்பம். இப்ப வந்து ஐயா இந்த பிரச்சனையோட வந்து நிறைய வருத்தங்கள் வருது காய்ச்சல் எல்லாம் வருது கொண்ட வாட்டுக்கு வைரஸ் காய்ச்சல் வருது எலி காய்ச்சல் வருதுன்னு சொல்றாங்க. கொண்டே காட்டுறோம் என்னன்னு சொன்னா அந்த வெள்ளம் கூட நிறைய கிருமிகள் வந்து நிறைய பிரச்சனை வந்தது ஏன் காட்டாமல் இருக்கிறீங்க? பாந்தி எல்லாம் வராதாம இருக்குது பாப்பம். அப்ப அம்மா என்ன கோழி வளர்க்குறீங்களோ? அதனால 4-5 குடிக்க ஏன் 5 கூட வளர்தான் பெரிய கூட கிடக்கு கூடு பெரியதான் எல்லாம் இந்த கோடாரி தாண்டே பெரிய போட்டை பிடிச்சோன்னு போட்டு பெரிய போட்டு கோழிங்க இன்னும் அந்த பெரிய ஆளாண்டு வரும் அதை கொண்டு போட்டு கொடுத்து நான் அடைச்சி வச்சிருக்கேன். இந்த மேய விட்டா கரைச்சல் கொஞ்ச நேரம் மேய விடுறாரா பெரிய கூடாம கொஞ்சம் நிறைய கோழியை கொஞ்சம் கொஞ்சம் வேண்டி விடலாம். கொஞ்சம் விடலாம். இப்ப எத்தனை நினைக்குது? 5 தான். 6 தான் மாட வேண்டும் ஆறு வண்டிக்காரன் முந்தைய வாங்கலான்னு பார்த்தேன். ஒரு ஆடு ஒரு மாடு சொன்னாலும் நீங்க வண்டிவா வளர்க்கலாம் ஐயா. இந்த இடத்துல ஆடுதான் வளர்க்கலாம் மடிவா ஆடு வளர்க்கலாம்.
அப்ப அந்த ஹோட்டல் என்ன ஹோட்டல் அங்க இருக்கிற ஹோட்டல் எது அந்த ஹோட்டல் ஐயா அந்த ஆடு வளர்த்த ஹோட்டல்ல ஆறு எப்போ வளர்த்தீங்க முதல் வளர்த்தது பிரயம் கைவிட்டீங்க அப்படியே இந்த மழையக்கான் போன 3ஆம் வரியம் மாடு நனையட்டு வாங்கிற குட்டிகளை இவர் கவனம் அதை செஞ்சு அடக்கி அது கிராம்பி போடணும் நம்ம இப்படி மேல ஆடு நிற்க இவர் அது செய்ய இல்லை செத்ததோ புரியா கொடுத்துட்டான் ஒற்று ஆடு ஆகாது இப்ப உங்களோட இந்த சுத்தவரை பார்த்தால் ஆடு மாடு வளர்க்குறதுக்கு அதுக்கு சாப்பாடு நல்ல இடம் இருக்கு நல்ல இடம் இருக்கு நிறைய வளர்க்கலாம் நீங்கள் இப்ப நீங்க வந்து விதான இப்ப உதவிக்கு வந்தால் நீங்கள் ஆறு மாடு வளர்றங்க கேட்கலாம் இப்ப எல்லாம் அப்படி இல்லாம ஒண்ணும் தர மாட்டாங்க சும்மா இருங்க என்னம்மா சொல்றீங்க உங்களுக்கு தராம நீங்க 2 பேரும் வயது வந்தாக்கள் தனியா தான் இருக்கிறீர்கள் அதுவும் கூட கஷ்டம் பாருங்க அப்ப அதுக்கும் வந்து வாக்குறாங்க இல்லையே பணக்காரர் தானா கொடுக்குறாங்க 25,000 கொடுக்குறேன்னு காய்ச்சாங்களா சோமம்மா இப்ப வந்து நாடு ஃபுல்லா எல்லாருக்குமே கொடுக்குறாங்களா அதுவும் குறிப்பா வன்னி மாவட்டம் முல்லைத்தீவு எல்லாம் அழிவு கூட கட்டாயம் வந்து உங்களுக்கு தருத்தாங்க தெரியல எனக்கு தெரியல ஐயா ஐயா தான் போறவர் தொடங்க இல்ல நீங்க காய்ச்சிருக்கீங்க என்னவா ஐம்பதுக்கிறாங்க நானே அது வந்தா தானே ஐயா இப்ப அம்மா நீங்க வந்து பொதுவா நானும் உங்களுக்கு விஷயம் சொல்லட்டும் இப்ப ஒரு கொஞ்சம் காசை தந்தா அதை நீங்க சாப்பிட்டு முடிச்சா அதுக்கு பிறகு திரும்ப ஒன்றும் இருக்காது இப்ப நீங்க உதவி என்று கேட்க என்ன செய்யுங்க ஒரு வாழ்வாதாரத்தை கேட்டீங்கன்னா நல்லது இப்ப ஆடு மாடு காது வேண்டாம் நீ ஆடு வேண்டிதான் நான் வளர்க்குறேன் காது வேண்டாம் விதானம் வந்து கேட்டா கூட உங்களுக்கு காது வேண்டாம் காதுண்டா சிலவழிஞ்சு போடும் உங்களுக்கு வந்து விதானம் கேட்டா கூட வேற மின் உதவி என்று கேட்டா கூட நீங்க ஒரு ஆடை வேண்டி வளர்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம் அந்த ஆடு வளர்ப்பு அப்படியே பெருக்கி கொண்டு போகலாம் ஒரு கிடாய் மட்டும் வித்தனா 50,000த்துக்கு எந்த வருஷம் அது இப்ப நீ விறக்கு முதல் வளர்த்து 50,000த்துக்கு வித்தனா வச்சு உங்களை போல 2 தான் வந்து வெண்ணியோட போனது பிறந்த நாளுக்கு காய்ச்ச போற பண்ணி உங்களுக்கு இங்கெல்லாம் வந்து ஆட்டுக்கு மேய்ச்சலுக்கு குறையே இல்லை தாராளமா உணவு இருக்கு ஆட்டுக்கு எல்லாம் அதெல்லாம் ஆடு வளர்த்தா நல்லபடியா வளர்க்கலாம் இப்ப அங்கால எங்கூட பக்கம் மாடு வேண்டாம் ஆடுதான் வேணும் மாட்டு விரலுத்து பறிச்சு மாட்டாரு தானே அவன் அவிட்டு விட்டா அதான் இதுக்குள்ள போய் மேய்ஞ்சு போட்டு போய் சாப்பிட்டு வரானே எனக்குள்ள கடைக்கு ஒருக்கா போட்டு வந்தது போறீங்கள இல்லையோ போட்டு வரேன் பரவாயில்ல 4 முட்டையும் பண்ணி கொண்டு வெற்றில பாக்கு போயிலேயும் பண்ணிக்கிறா எல்லாம் பண்ணலாம் போய்க்கும் மட்டும் தான் போறோம் அப்ப ஐயா பேர் கூலி வேலையில கொஞ்சம் போறீங்க அப்ப என்ன மாதிரி சமாளிக்கல இப்ப தோட்டம் சொன்னே வந்து இங்க இப்ப வேலையால் இல்ல செய்யக்கூடிய வேலையால் இல்லை நாங்க செய்யக்கூடிய வேலையால் இல்லை இந்த மருந்தடிக்கிறது வயலை அறிகிறது எல்லாம் எங்களால இயலாது நடக்க மாட்டோம் வேறு ஏதாலும் கொத்தப்பட்ட வேண்டியதுன்னா அது ஒரு மாதிரி மெல்ல மெல்ல செய்யலாம் இப்போ வந்து இந்த அரசாங்கத்தால வந்து இந்த 7 லட்சம் 10 லட்சம் அந்த சின்ன சின்ன வீட்டு திட்டங்களுக்கு உதவி செய்யறாங்கல்ல அதோட ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒன்றும் இல்லை அது நீதான் செய்யலாம் மாற்றும்படி இவங்களோ உன்னை பொறுக்கியலோ சொன்னாலும் சொல்லு போய் எதுனா வேணுமானா உங்களை போல ஆக்கள் பேசுறாங்க இந்த 2 ஜீவனுக்கும் கொடுக்குறாங்க இல்லையடா நீங்க இருக்கிற இடம் வந்து நல்ல ஒரு இடம் 5 வருஷம் ஆச்சு 5 வருஷம் 5 வருஷம் இன்னும் வந்து போடுறாங்க எல்லாத்தையும் கட்டமா புடுங்கமாண்டான் நான் மலண்டு வந்து கல்லறி வீச்சு கடன் பட்டு சீமெண்ட் வண்டி எல்லாம் கட்டி எல்லாம் வயரிங்க வேலை எல்லாம் செய்து வச்சுக்கிறாங்க என்னது காரணம் இப்ப நாங்க முந்தி வந்தவங்களுக்கு இந்த காசு தரைக்கு அப்பவே நீங்க கரண்ட் எடுக்கப்பட்டு சொன்னீங்க என்ன காரணம் 2 லட்சம் கேக்குறான் 2 லட்சம் கேக்குறான் என்ன 2 லட்சம் கேக்குறாங்க 2 லட்சம் தூரம் அது வந்து தம்பி அங்க நீ இப்ப கடைக்கு போக பாரு அதிலாடாக்கு போச்சு மரம் வீடாடாக்கு இந்த சொட்டு காடுகள்ல அங்கால வீடு அங்கால கரண்டு அந்த கிணறு வைக்கிறதுக்கு போட்டா கேடு தெரியுமா உனக்கு இன்ஜின் கொண்டு வந்தல ரச்சனாங்க இப்ப அந்த கிணறு கட்டி தந்தா நிறைஞ்சாங்க எந்த வருஷம் போன வருஷம் கட்டி தந்தோம் எங்கட காசும் போட்டு தான் கட்டினோம்
இல்ல ஏன்னா நீங்க அந்த கரண்ட் இல்லாத ஒரு விஷயம் ஒரு கவலையா தான் இருக்கு அந்த கரண்ட் ஐயா இவரை பத்தி நான் பார்க்க தேவையில்லை போட்டுட்டு அந்த வேற கொழி விட இந்த கண்டு வேலைக்கு நான் தண்ணி பிடிப்பேனே நான் பாட்டப்பம் இழுப்பேனோ நானும் இருக்க மாட்டேன் அவர் தான் வேணும் இந்த கரண்ட தாராங்கள் இல்லை அவங்களோட போய் கணக்க வைக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க தூரம் கூட தூரம் வேண்டாம் அரசாங்கம் தான் செய்ய வரும் தூரம் வேண்டாலும் அதை தாங்கள்லாம் என்ன வரும் இப்ப நீங்கள் இருக்கிற இந்த இடம் அந்த ஏன் உண்மையிலே வந்தோம்னா இந்த இடம் நல்ல ஒரு அழகான இடம் நல்ல சோலையா இருக்குது இந்த காத்துல நல்லா நல்லா இருக்குது இந்த இடத்துல நீங்க ஒரு அளவான ஒரு சின்ன வீடு உங்களுக்கு தந்து கட்டினாலும் நல்லா இருக்கும் அவளாம் காணும் ஐயா ஒரு அறைய கட்டி ஒரு கதவை போட்டா நான் எங்கேயாலும் நான் நடுவ கிளினிக்கு போற ஆள் தானே வெளியே போறீங்களோ அம்மாக்கு என்ன அர்த்தம் இருக்கு காட் பிரச்சனை ஐயா காட் பிரச்சனை சோறுங்க இருக்குது மாமா உங்களுக்கு போறதோ ஆமா முந்தி வந்த மாதிரியே அப்படியே இருக்குது அம்மாவுக்கு புது ஊரும் கிடைக்குது இல்ல என்ன சமையல் சமையல் இதுதான் துக்கான் வெள்ளம் போனது என்ன இப்ப இன்றைக்கு என்ன ஹரி இன்றைக்கு அதுதான் சொல்றான் முட்டை கடைக்கு விட ஆள் இல்ல முட்டை வேணாதான் கறி எங்க பாப்பேன் கிணறுங்க உங்களோட காடக்கு கிணறு பெரியோரு கிணறு எது அதுக்கு புல்லடா தம்பி சரியான புல்லு போகலாது தப்ப போறியோ இல்லைன்னு வாரம் கிணறு தெரியா இல்லையா அங்க தெரியுது என்ன இல்லைன்னா மாடங்க அவிட்டு போட்டு கட்டி இருக்கிறானோ அங்கால அவிட்டு கட்டி இருக்கிறானோ அதான் கிணறு என்ன ஆட்ட மாறுவல் இந்த ஜனம் வந்து புல்லு கிடக்கு கட்ட குட்டனான் அது வந்தவன் புல்லுக்கு அது வந்தவன் இது வந்தமா இப்ப என்ன தண்ணி உங்களுக்கு என்ன நல்ல தண்ணி வரும் இதாரமா ரொம்ப உண்டாக்கினது நான் தான் நீங்க எல்லாம் ஒரு கண்டு கொண்டாந்து வச்சனா பாருங்க என்ன அம்மாளாச்சி எத்தனை ஒவ்வொரு வட்டி எரிஞ்சா உன்ன கிடங்குல வெட்டி சாப்பிடுங்க 10 மாதிரி பெருசா வளர்ந்துருக்கு ஆமா இதெல்லாம் நீங்க விற்கலாம் சந்தை கொடுக்கலாம் தானே சந்தைக்காவது வேண்டாக்கணும் அது யாழ்ப்பாண பக்கத்துல அப்படியா இங்க எல்லாரும் இருக்கு தானே மற்றது திரும்ப இருக்கா இது என்ன தோட்டம் என்ன என்ன செஞ்சது என்ன பயிர் செஞ்சது பைத்தங்கோட்டை பைத்தங்கோட்டை என்ன விட்டாச்சு நீ இதுலயே நடுறான் இனி எப்ப தொடங்குற இதெல்லாம் தை மாதம் என்ன கொஞ்சம் முருகணுமா பாத்தி என்ன கிழங்கு வருத்தீங்களோ வருத்தாச்சு கிழங்கு இல்ல கிடாக்கு என்ன புடுங்க புடுங்கின இன்னும் கிடாக்கு புடுங்க நீங்கள் கொடுத்தாச்சு வரைக்கும் கொடுத்த வித்தனா அங்கால இப்பவும் வெள்ளங்கள் நிக்க பத்தாமல் இந்த கிடாங்க கையில நிக்கப்பா யானை பிரச்சனை என்ன மாதிரி முந்தி யானை இப்ப மாறுது அம்மாள ராத்திரி அங்க அவன் வேலைக்கு யானை இது வரைக்கும் சொன்னீங்க யானை பிரச்சனை கரண்ட தாரானது என்னோட சமாளிப்பீங்க என்ன செய்வீர்கள் வந்தால் வடிய போட்டு கொடுத்துருவோம் என்ன ராஜவல்லி ராசவல்லி எப்போ வச்சது இப்ப வச்சது நீ 6 மாதம் செல்லுமே 6 மாதம் செல்லுமே இவரத்துக்கு சரியான அட்ரஸ் என்னம்மா முதலாம் பட்டாரம் முள்ளியவளை முதலாம் பட்டரம் முள்ளியவளை என்ன இப்ப கூழாமரி பண்றது பக்கத்துல என்ன இதுக்கு இந்த ஒழுங்கு அங்கால கூழாமரி முள்ளியவளை என்ன இந்த காசு எனக்கு ஒரு கடையை போட்டு வாருங்க நீங்கள் காசு தந்தா நான் போக மாட்டேன் எந்த காசா நான் பண்ணிக்கிட்டு வருவேன் வேண்டி கொண்டு வா வேண்டிகளை வேணுந்தால் பிரச்சனை இல்லை தேங்காயும் இல்ல என்ன இயலாதோ சரி பாருங்க ஐயா பாருங்க பிரச்சனை இல்லை பிடிக்கிறான்னு தெரியும் கிடக்கு என்னால ஆஸ்பத்திரி கொண்டு போறோம் ஓமையா என்ன சொல்லுங்க அப்பம் இப்போ நீங்க வந்து ஆஸ்பத்திரி கட்டாயம் போகணும் ஐயா இந்த நேரங்கள்ல நிறைய காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல் அந்த காய்ச்சல் எல்லாம் வருதம்மா போய் பார்த்தா தான் தெரியும் கட்டாயம் போயிருக்கா காட்டுங்க சரியா ஐயாக்கு என்ன பேர் மகாலிங்கம் எத்தனை வயது 75 அம்மாவுக்கு என்ன பேர் தங்கமணி இப்போ முந்தி நிறைய பேர் வீடியோ பார்த்தது அதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நிறைய பேர் புதுசாக பார்க்குறாங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அதெல்லாம் பேர் நாங்கள் சொல்கிறோம் இந்த வீடியோ பார்க்குறாங்களுக்கு வந்து புதுசாக பார்ப்பினு தானே அவைகளுக்கு உங்களுக்கு தெரியாது முந்தி நிறைய பேர் நாங்கள் உங்களை வந்து வீடியோ எடுத்து போக தெரியும் சரி இப்போ ஒருத்தருக்கு
இங்க அந்த அந்த கோயிலடி பக்கத்தோட நல்ல கடை அதெல்லாம் வெற்றிதான் வாங்க போயில எல்லாம் கிடாது. சரி அம்மாக்கு இப்ப என்ன வேண்டி தரணும்? வெற்றில பார்க்க போயில. சரி வெத்தலாக்கு போயில பண்ணுவோம். வேற என்ன பண்றது? முட்டை வேண்டணும். எத்தனை முட்டை? 4 முட்டை. தேங்காய்னா காப்போத்து தேங்காய். சரி அப்ப நீங்க இருங்க, நான் மீண்டும் வாரம். ஐயா நீங்க போய் படங்க ஏலாட்டி. சரியானே சந்தோஷம். என்ன உங்களை வந்த நேரம் நீங்கள் எப்படி கதைக்கலாமல் ஏறாமல் இருக்குதான் கவலையா கிடக்குது. அம்மா அதே தென்போட இப்பவும் இருக்கு. அம்மா முந்தி வரும்போது எப்படி காய்ச்சாவோ அதே மாதிரி சண்டித்தனம் அதே மாதிரி தென்பு இப்பவும் இருக்கு. சரி சந்தோஷம் ஐயா. நாங்க கடையை போய் வந்து அம்மாக்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போறோம். நீங்க படங்க. சரி என்ன நாங்க புறம் வேலை கட்டாயம் பாரு கொஞ்சம் உங்களை மறக்க மாட்டோம். அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு இது நாங்கள் உதவியில கிடைச்சோன்னு சொன்னா கட்டாயம் செய்வோம். சரியாம்மா? சரிப்பா கடை போட்டு வரோம். என்ன இப்ப கடைக்கு போகணும். என்னென்ன பண்ணணும்? காப்போத்து தேங்காய் எண்ணெய் 4 முட்டை. அப்ப மற்றது வெத்தலை. அதான் முக்கியம் என்னம்மா? சரி சரிம்மா. சரி இப்ப நாங்கள் கடைக்கு போறோம். அம்மா சொன்ன மாதிரி அம்மாக்கு முட்டை தேங்காய் எண்ணெய் வெத்தலை வாக்கு வேண்ட கடைக்கு போறோம் பார்ப்போம். சரி இப்ப நாங்கள் கடைக்கு வந்துட்டோம் பாருங்க. இதான் கடை. முட்டை இருக்கு. முட்டைல 4 முட்டையும் இந்தாங்க. நீங்கள் சொன்னெல்லாம் சரியாக கொண்டு பாருங்கோ. முக்கியமா அந்த வெத்தலை கூறு கொண்டு பாருங்கோ. இருக்கு 4 முட்டை. சரியா மஞ்ச? இது வந்து ஐயாவுக்கு காய்ச்சல் இயலாதானே கொஞ்சம் இதுக்கு இருக்குது. இந்த பிஸ்கெட்டுகள், இந்த சமபோசா, மற்றது பெனடோல், இந்த சமகன் இருக்குது போட்டு கொடுங்க இருக்கா. சரியானே? இது சரியா? என்னன்னு சொன்னா அந்த மாதிரி உங்களால் வந்து முடிஞ்சது சின்ன ஒரு உதவி இந்த தந்துருக்குது. அது ஐயாவுக்கு இயலாது. கட்டாயம் ஐயாவுக்கு கொடுங்க. மற்றது ஐயா மருந்து கொண்டே காட்டுங்க. வச்சிருக்க வேண்டாம். சரி மருந்து கொண்டே கட்டாயம் காட்டுங்க. சரியானே? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா அம்மா 2 பேரும் நாங்கள் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு சந்திச்சு நாங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க ஐயா அம்மா என்னென்ன விஷயம் காய்ச்சான்னு சொல்லி. இப்போ நாங்கள் ஐயாவுடைய அந்த வீடு வளவை நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு இயற்கையான இடத்துல அதை இருக்கணும். கொஞ்சம் ஆபத்தாக நடந்தான். இப்போ மழை புயல் வெள்ளங்கள் வந்தால் கொஞ்சம் கஷ்டம். அதை விட யானைகள்கிட்ட ஆபத்து இருக்குது. ஆபத்து கொஞ்சம் கூட தான். ஆனாலும் வந்து பார்க்க போனால் நல்ல ஒரு இயற்கையான அழகான இடம். அது மட்டும் இல்லாமல் தோட்டங்கள் செய்யக்கூடிய மாதிரி, இந்த கால்நடை வளர்ப்பெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி நல்ல ஒரு வசதியான நல்ல ஒரு இடமா தான் இருக்குது. சுற்றி பார்ப்போம். நாங்கள் வந்த அந்த காலத்துலேருந்து இன்று வரைக்கும் பெருசாக மாற்றமிட்டம் இல்லாமல் அப்படியே இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்கோ, நாங்கள் அந்த காலம் வரைக்கும் இது இருந்தது. இது வந்து ஆட்டுக்கொட்டில் இருக்குது. ஆடு வளர்த்தது. இப்போ ஆடு இல்லையாம், வித்தாச்சு. இப்போ அப்படியே நாங்கள் இங்கே வந்தோம்னு சொன்னால் பாருங்கோ, இதில் வந்து கோழிக்கூடு இருக்குது. கோழி வளர்ப்பு பார்க்கலாம். சொன்ன மாதிரி ஒரு 10 கோழி கூட நிற்கிது. பரவாயில்லை, 10 கோழி கிட்ட நிற்கிது. பெரிய கூடு தான். அப்படியே இங்கே வந்தோம்னு சொன்னால் ஐயாக்களுடைய அந்த வீட்டை பாருங்கோ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அந்த பழைய வீடு இப்போ அந்த நடந்த அந்த புயல் மழை பிரச்சனைக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்குது பாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் உடைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சால் அந்த தண்ணி ஒழுக்கு விழக்கூடிய மாதிரி கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்குது. கிட்டத்தட்ட 5 வருஷமாக கரண்ட் வசதி இல்லாமல் இருக்கணும். ஒரு பெரிய கவலைக்குரிய விஷயம் பாருங்கோ. இந்த வயரிங் வேலை இதெல்லாம் வந்து ஐயாக்கள் செஞ்சு போட்டு தான் இருக்கணும். இப்போ நிறைய செலவழித்து வயரிங் வேலை செஞ்சுருக்குது. ஆனாலும் 5 வருஷத்துக்கு மேலே கரண்ட் வசதி இல்லை. இந்த கரண்டு மின்சார சபையை கேட்க உடாவையில் வந்து தூரத்தில் இருக்கணும். அதால் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கிட்ட வேணுமாம் இப்போ இதுக்கு கரண்ட் கொடுக்குறோக்கும். அதால் விடுபட்டு கொண்டு போகுது. ஒரு கவலைக்குரிய விஷயம். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு வயது வந்த ஆட்கள் இருக்கிற இடத்துல வந்து கட்டாயம் கரண்ட் தேவை. இவைகளுக்கு வந்து 2 லட்சம் ரூபா காசை கட்டி இந்த கரண்ட் எடுக்கிறக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. இந்த 2 லட்சம் ரூபா காசுக்கு ஐயா அம்மா வந்து நல்ல ஒரு அழகான வீடை கட்டி மழை ஒழுக்கிலாமல் இருக்கலாம். அவருக்கு அந்த வசதி இல்லை. அதே நேரத்தில் 2 லட்சம் ரூபா காசை கட்டி இவ்வளோ தூரத்துக்கு கரண்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு தேவையில்லைன்னா நான் நினைக்கிறேன். இதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்கோ தெரியலை. உண்மையிலே வந்து சரியான முறையில் இந்த வேலைகள் நடந்தால்
இவைகளுக்குரிய இந்த கரண்ட் வசதி கிடைச்சால் சந்தோஷம் என்று நான் நினைக்கிறேன். அத்தியாவசியமாக இவைகளுக்கு வந்து வெளிச்சம் கட்டாயம் தேவை. ஏன்னு சொன்னால் இவைகள் இருக்கிற இடத்துக்கு சுற்று வர பார்க்க போனால் ஜானைகள் அடிக்கடி வாடுறது, அதால் கட்டாயம் கரண்ட் தேவை. இந்த இடத்துல கூட பாருங்க, இந்தியாவில் பாருங்க எல்லாம் வந்து செய்து வச்சிருக்குது. இந்த கரண்ட் வசதியெல்லாம் செஞ்சு வச்சிருக்குது. இந்த கரண்ட் வசதியெல்லாம் செஞ்சு வச்சு போட்டு கிடைக்கும் கரண்ட் கிடைக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கணும் இந்த வயது வந்தாக்கள். இவரை வந்து கவலையாக இருக்குது பார்க்க. இவர்கள் என்ன சொல்கிறது, இப்படி இந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வசதியை செய்து கொடுக்காத ஒரு இந்த மின்சார சபை அதுக்கு பிறகு என்ன செய்தோ தெரியலை. கவலையாக இருக்குது. இந்த பிரச்சனை எல்லாம் வந்து நாங்கள் என்னுடைய மனசில் இருக்கிற ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்தி கொள்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறாக்கள் வந்து இதை பற்றிய கருத்தையும் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கோ. இந்த இடத்துல பாருங்கோ, இதை வந்து நாங்கள் நீண்ட காலத்து பிறகு பார்க்குறோம். இதெல்லாம் இப்போ வந்து அருவி பொறுத்து லாம்புன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து 90களில் நாங்கள் அதிகமாக பாவித்தது. இந்த லாம்பு வந்து ஒலிச்சுதுன்னு சொன்னால் எங்களுக்கு கரண்டு, அந்த நேரத்தில் கரண்ட் சொல்கிறது இதுதான் பெரிய விஷயம். அப்படி நாங்கள் இங்கே வந்தோம்னு சொன்னால் இப்போ இந்த பகுதி நாங்கள் வந்து முதல் ஆரம்பத்தில் வீடியோ வரும்பொழுது நல்ல அழகாக இருந்தது. ஏன்னு சொன்னால் இவ்விடம் வந்து எல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஐயா விவசாயம் செய்கிற பகுதி. இதில் நீங்கள் நோமலாக பார்த்தா தெரியுமாங்க, நிறைய பயிர் இங்கே வரவோ கமுகும் நிறைய நிற்கிது. அதை விட இங்கே அன்னாசி பாருங்க, அன்னாசி மரம் எல்லாம் வச்சுருக்கு, அன்னாசி வச்சுருக்குது. அதை விட இங்கே வேறு நிறைய செடிகள் நிற்கிது. நீட்டுக்கு அப்படி ஐயாவுடைய விவசாயம் செய்கிற இடம்தான். இங்கே வந்து தண்ணி பகுதி, தண்ணி பழக்கம் உள்ள பகுதி. இது வந்து முதல் செய்த அந்த தோட்டம் பாருங்க, வந்து பயிட்டன் தோட்டம் செஞ்சுருக்குது. இங்கே அப்படியே பார்த்தால் பின்னுக்கு அப்படியே வயல்லாம். இது எல்லாமே வந்து ஐயா வந்து கஷ்டப்பட்டு செஞ்சது. ஐயா அம்மாவும் இந்த வயதான காலத்துலேயும் கஷ்டப்பட்டு செஞ்சது. பார்க்க நல்ல ஒரு செழிப்பாக இருக்குது. ஆனாலும் வந்து ஐயா அம்மா வந்து இன்று வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. காரணம் என்னென்னு சொன்னால் அவரோட வீடுக்கு வந்து ஒரு தீர்வு இல்லை. ஒரு சின்ன ஒரு வீட்டு திட்டம், ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு மாதிரி ஒரு அளவான வீடு கூட கிடைக்கல. இந்த வீட்டுக்குள்ளேருந்து பயங்கர சிரமப்படினோம். அதை விட கரண்டு கிடைக்காத வசதி, இந்த கரண்டு கிடைக்காமல் நான் நினைக்கிறேன் ஐயா சொன்ன மாதிரி நான் சந்திக்கும் பொழுது முந்தி 2022ஆம் ஆண்டு சந்திக்கும் பொழுதும் கரண்ட் கிடைக்கலன்னு சொல்லி சொன்னது. அதே மாதிரி கிட்டத்தட்ட 5 வருஷமாக கரண்டே இல்லாமல் ஐயா அம்மாவும் சிரமப்பட்டு கொண்டு வரினோம். இதெல்லாம் அங்கே ஒரு கவலையாக தான் இருக்குது. 3 வருஷத்துக்கு பிறகு ஐயா அம்மா சந்திச்சிருக்கிறோம். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பற்றிய கருத்தை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கொள்ளுங்கோ. இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். நாங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டம் பயணம் செய்ய போகிறோம். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் முறை விடைபெறும் நாள் உங்கள் எஸ்பிசியில். மறக்காமல் எஸ்பிசியில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் உறவுகளே.